கலைஞர் கருணாநிதி அவர்கள் சினிமாவை மட்டும் நம்பிக்கொண்டிருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசியை தூசி தட்டி எடுத்து அதை மந்திரகுமாரி என்கிற சமூக நாடகமாக மேடையேற்றுகிறார். அதை ரத்தினம் கம்பெனி என்ற நிறுவனம் விலைக்கு வாங்கி கும்பகோணத்தில் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தது. அங்கு வைத்து அந்த நாடகத்தை மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் P.R. சுந்தரம் அவர்கள் பார்க்கிறார். உடனடியாக சேலத்திற்கு கலைஞரை அழைத்து மாதம் 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள். ஏற்கனவே அங்கே பணியில் இருந்த கவிஞர் கண்ணதாசனுக்கு கலைஞரை அறிமுகப்படுத்தியவர் புரட்சி தலைவரின் அண்ணனான M.G. சக்கரபாணி அவர்கள்தான். இப்படியாக ஒரு திரை கூட்டணி சேலத்தில் உருக்கொண்டது. இப்படித்தான் புரட்சி தலைவர் மாடர்ன் தியேட்டருக்குள் முதலாக தன் காலடிகளை வைக்கிறார். அதற்கு பிறகு அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகிறது. தொடர்ந்து வரும் காணொளிகளில் அவற்றை பற்றி காண்போம்.